குட் மார்னிங். இன்றைக்கி வந்து இட்ஸ் அ சண்டே அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6:32. எஸ் 6:32 ஆச்சு. பட் இட்ஸ் ஆக்சுவலி டார்க். இன்னும் சன்ரைஸ் ஆயிடுச்சு, பட் இட்ஸ் நாட் அவ்வளோவா கிளியராக இல்லைன்னு சொல்லலாம். மார்னிங் என்னடா காரில் உட்காந்துருக்குன்னு பார்க்காதீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவ் நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு சின்ன vlog எடுத்து போட்டுடலாமேன்னு சொல்லி தான் ஒரு தாட்டில் வந்திருக்கேன். த திங் இஸ் தட் இப்போ வந்து வி ஆர் ஆக்சுவலி டிரைவிங் அவுட் டு கேரளா போயிட்டுருக்கோம். கேரளாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி டு பி செட் கேலிக்கட். ஸோ கோழிக்கோடு போயிட்டுருக்கோம். சண்டே, ஆமாம், நீங்கள் இந்த வீடியோ சண்டே தான் பார்ப்பீங்க. ஆப்வியஸ்லி சண்டே தான். ஸோ இன்றைக்கி சண்டே தான் ஆக்சுவலி. சண்டே பார்த்தீங்கன்னா என்னடா லாக்டவுன் டைமில் என்னடா வெளியே சுற்றிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃபாரின் எமர்ஜென்சி பர்பஸ் போயிட்டுருக்கோம். ஸோ பெரியம்மா வந்திருப்பாங்கன்னு தெரியும், உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஊரில். ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் கோயிங் பேக் டு UAE. ஸோ அவங்கள வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறதுக்காக போகிறோம். ஃப்ளைட்டு செட் கேலிக்கட் கோழிக்கோடு ஏர்போர்ட்லேருந்து தான் ஃப்ளைட்டு டு துபாய். ஸோ அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் ஆக்சுவலி வந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது. திங் இஸ் தட் கேலிக்கட்டில் வந்து ஃபேர் வந்து கம்மி. ஸோ ஷீ ஹேட் புக் த்ரூ தேர். அதனால் அங்கேருந்து போகிறோம் டேரெக்டாக. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து லாக்டவுன் இல்லை, நைட் கர்ஃப்யூ மட்டும்தான். ஸோ டே டைமில் வந்து லாக்டவுன் எதுவுமே இல்லைன்றனால நம்ம இப்போ வி ஆர் ஃப்ரீ டு கோ. ஆனாலும் இந்த பாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கோம். ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை, பட் இப்போ வந்து லைக் ஷி ஹாஸ் டு போர்ட் த ஃப்ளைட் அப்படின்றனால நாங்கள் போயிட்டுருக்கோம். மத்தியானமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு. ஸோ மார்னிங் 6:30 தான். கூகுள் மாதாஜி வந்து இங்கேருந்து ஒரு 2.5 hours காட்டுறாங்க. ஒரு 104 kilometers ஆல்ரெடி வந்துட்டோம். பாலக்காடு கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 103 kilometers 104 kilometers இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9 o'clock போய் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தெரில, பார்ப்போம். பட் என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் ஓட்டுற மாதிரி இங்கே ஓட்ட முடியாது தான். இட் இஸ் நாட் சேஃப் தட் மச். ஏன்னா சேஃப்ன்றதை தாண்டி நாங்கள் தமிழ்நாடுக்குள்ளே, அதாவது செக் போஸ்ட் தாண்டதுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 தான் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் 100 வந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. கேரளாக்குள்ளே என்றானு கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டோம். பிகாஸ் ஏன்னா கேமராஸில் எங்கேனாலுமே ஸ்பீட் கேமராஸ் இருக்குது. ஸோ ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும், சலான் அனுப்பிட்டே இருக்கும். ஃபைன் வாங்கினதுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஃபைன் வாங்கியிருப்பீங்க, 10,000 ஃபைன் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இதோட கஷ்டம் என்னென்னு. என்ன தான் அதில் 100 110 போக முடிஞ்சாலும் அவ்வளோவா போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் அ ஸ்லோ சிச்சுவேஷன், பட் இட்ஸ் ஓகே. டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 9 மணிக்கு போனாலுமே இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏன்னா 12 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. பட் 5 hours முன்னாடி உள்ளே இருக்கணும். செக்இன் பண்ணணும் நார்மலாகவே, பேசிக்காகவே. இப்போ வந்து இந்த கோவிட் டைம்ன்றனால ரேபிட் டெஸ்ட்டு, RT-PCR, திருப்பி அங்கே போய் ஏர்போர்ட்டில் எடுக்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரஷ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி மார்னிங் 4 மணிக்கு கிளம்பியிருக்க வேண்டியது. கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பேக்கிங் எல்லாமே நைட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எந்திரிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் லேட்டானதுனால we didn't make up. ஸோ ஒரு 6 மணின்ற போது கிளம்பணும். 5:36ன்ற மாதிரி கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 5:45ன்ற மாதிரி கிளம்பணும் வீட்டிலேருந்து. ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கோம். இங்கே லாக்டவுன் இல்லைன்றனால இட்ஸ் நாட் அ பிக் டீல். கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா கூட ஏதாவது வெளியில் சாப்பிட்டுக்கலாம். பட் தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாகவே லாக்டவுன். இப்போது ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அப்படியே போக கண்டினியூ பண்ணி பேசுகிறேன். ஓகே, stay connected. பேட் ரோட்ஸ் சைடில் இப்போ தான் ரோட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ let's go. போயிட்டே பண்ணிடலாம். ஒரு 90 kilometers more to reach. அதுக்கு முன்னாடி வந்து we need to take a break first. ஹோட்டலில் எழுதிட்டு டீயோ காஃபி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலை. பிகாஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படியே ட்ரௌசியாக ஃபீல் ஆகுது மார்னிங் டைமில். ஸோ லெட்ஸ் கோ.
songs are only for kids. அதான் 8:54 9 o'clock ரீச் ஆகணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது போய் ரீச் ஆகிறதுக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேறு லெவலில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் யோசிச்சுருந்தோம், சரி ரோட்டில் கொஞ்சம் மோசம்தான், கொஞ்சம் பார்த்து தான் போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் லைக் கேரளாவோட டிராஃபிக்கு ஸ்பீட் லிமிட்ஸ்க்கு மெதுவாக தான் போகணுன்னு இருக்குது. ரோடு பிளாக்ன்றனால டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்படியே திரும்பி வந்து வேறு ஒரு ரூட்லேயே வந்துட்டுருக்கோம். ஆட்டோவை ஃபாலோ பண்ணி வர சொன்னாங்க. ஸோ ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். சரி அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோட் பிடிச்சாச்சு. இங்கேருந்து அப்படியே போகிறதுன்னு நினைக்கிறேன். இல்லை போயிட்டு ஆமாம் போயிட்டு ஓகே. ஸோ அவ்வளோதான் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு டேரெக்டாக ஒரு இடத்துல சுற்றி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலாம் எனக்கு தெரிஞ்சு தேர்ஸ் நோ வெயிட்டிங். வேறு எங்கேயும் பிளாக் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் see. நான் மோஸ்ட்லி பிளாக் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. ஸோ அதே தான் போல் 9-10 அதுக்குள்ளே தான் போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது. போயிடலாம், நம்புவோம். ஏன்னா கூகுள் மேப்பை நான் மோஸ்ட்லி நம்ப மாட்டேன். பட் பரவாயில்ல, நம்ம ஒரு சேஃப் சைட்டுக்கு வச்சுக்குவோம். லைட்டாக ஒரு 10% வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ப மாட்டேன். ஏன்னா கூகுள் மேப் எத்தனை பேரை காலவாரி விட்டுருக்குன்றது எனக்கு தெரியும். நம்ம காலவாரி விடாதுன்னு தெரியும். பார்ப்போம் சரி. ஏன்னா இந்த டைவர்ஷன்ஸ், இந்த ரோடு பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து கூகுள் மேப்க்கு டக்குன்னு அப்டேட் ஆகாதுல்ல. அது எப்போ எங்கே பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நமக்கே தெரியுதுல்ல, கூகுளுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் இதுக்கு மேலே இருக்காதுன்னு நம்புவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலிக்கட் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டோம். எனக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா COVID-19 அந்த ரேபிட் PCR டெஸ்ட் எடுக்கிற அந்த சின்ன அவுட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து டெஸ்ட் எடுத்துட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வரல. ஆக்சுவலி வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ரீச் ஆகும்னு சொல்லிச்சு கூகுள் மாத்தாச்சு. நல்லா நிறுத்தி டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் இது 9:05 கரெக்டாக கூப்பிட்டு வந்துருச்சு. எந்த டிலே எதுவும் இல்லை. டிராஃபிக் இருந்துச்சு. மற்ற தாண்டியுமே வந்து கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி வந்தோம். 9:05ன்ற மாதிரி வந்துவிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ RTPC எடுக்கணும் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே. ஏன்னா இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் ரேபிட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் டெஸ்ட்டு ரிசல்ட் வரும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டோமான்னு தெரில. 1:40க்கு ஆக்சுவலி ஃப்ளைட்டு. 1:40க்கு ஃப்ளைட்டு. ஸோ இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் வெயிட் என்ன பார்க்கலாம். அண்ட் ரிட்டர்னாக போகும்போது உங்களுக்கு காரோட ஸ்பெக்ஸு மற்ற காரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து முன்னே ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து போகும்போது கொஞ்சம் தனியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ எதுவுமே இங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா அது ஏர்போர்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றனால இங்கே வச்சு நல்லா vlog எதுவும் பண்ண முடியாது. இந்த திங்ஸ் தட் நான் இப்போது கையில் வந்து என்னோடய மொபைல் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது நிமிஷம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதில்லை. பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வால்பாறை இது மாதிரி ரீசெண்டாக போனப்போ போலீஸில் கேமரா போட்டு வச்சுட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணாங்க. இங்கே எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஃபோனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். கைஸ், ஐ திங்க் ஐ நீட் ஜஸ்டிஸ் டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்து சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பெருசாக சாப்பிடல. வர வழியில் பார்த்திங்கன்னா பயம்புரியும் காஃபியும் குடித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கப் நூடுல்ஸ் அவங்களுக்கு தெரியும். வெளியில் எடுத்து இதோட ப்ரைஸ் இதில் எவ்வளோ போட்டுருக்கான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் 75 rupees வரும். ஓகேங்களா? ஸோ 75 rupees வரும்.
நான் காலேஜில் அதுக்கு சாப்பிட்ருக்கேன் 70 rupees மேக்ஸ். ஓகேயா? ஸோ 75 வச்சுக்கோங்க. ஏர்போர்ட் ஓகே சரி எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 rupeesனு வச்சுக்கலாம். பட் இதோட காஸ்ட் இங்கே என்ன கொடுத்தேன்னா 200 rupees கொடுத்து வாங்கினேன். வேறு லெவலு. இந்த ஒரு இத்தனை கப் நூடுல்ஸ் வந்து 200 ரூபா கொடுத்து சாப்பிட்ணுமா? என்னோடய காலேஜ் டேஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்து 200 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன். லைக் சொல்லிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். லைக் அவங்க மேக் பண்ணிட்டுருக்காங்க. டக்குன்னு பார்த்தோன்னா ஐ வாஸ் லைக் ஓ மை காட் அப்படின்னு இருந்துச்சு. அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா 200 ரூபா கொடுத்து இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ணுமா அப்படின்னு ஒரு தாட். கையில் எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கோங்க எங்கேயாவது வெளில போனீங்கன்னா. இதான் நம்ம ஸோ ரேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி சைடு வந்துருக்கோம். சிட்டி சைடு எதுக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ இப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டேன், பட் அது பத்தலை. ஸோ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துடுச்சு பரோட்டாவும் பீஃபும். அண்ணாக்கு வந்து ஒரு தோசை, எனக்கு வந்து பரோட்டாவும் பீஃபும். ஸோ ஃபுட்டு வந்துடுச்சு. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு போய் வந்து வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஜீப் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பீஃப் அண்ட் பரோட்டா அண்ட் பீஃப் கிரேவி இருக்குது. ஸோ இந்த லவ் வந்து எப்பவுமே எண்ட் ஆகுது. ஸோ கைஸ் வேலை முடிஞ்சிச்சு. வி ஹாவ் ட்ராப்ட். லாஸ்ட் டைம் சாப்பிட்ட மாதிரி காட்டிருப்பேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வி ஆக்சுவலி ஹெட்டிங் பேக். இப்போது டைம் வந்து 12 o'clock ஆச்சு. லன்ச் டைம்ன்ற மாதிரி தான். பட் 10 மணிக்கு தான் சாப்பிட்டோம். 10, 11 இந்த டைமில் தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ வி ஆர் ஹெட்டிங் பேக் ஹோம் அகெயின். ஏன்னா ரொம்ப ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே ரீச் ஆகும். கூகுள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 3 o'clock தான் போய் ரீச் ஆகும்னு காட்டுது. இன்னும் 2 hours 50 minutes 120 kilometers தான் மேக்ஸிமம் இருக்குது அப்ராக்ஸ். பட் 2 hours 55 minutes 3 o'clock தான் போய் ரீச் ஆகும்னு காட்டுது. 3 hours காட்டுது. ஆல்மோஸ்ட் டிராஃபிக் தான். பொறுமையாக போயிட்டுருக்கோம். 60, 70s அப்படியே ஸ்லோவாக தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். வி ஆர் நாட் புஷிங் மச். அண்ட் ஒன் மோர் திங், நான் உங்களுக்கு வந்து கார் டெலிவரி எடுத்தப்போ நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, நிறையா காரில் வந்து ஐ வாக் யூ த்ரூன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்போ எதுவுமே காட்ட முடியல. பிகாஸ் ஐ டென்ட் நோ அபவுட் இட். எனக்கு எதுவுமே தெரில அப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோன்னா ஓகே ஃபைன், இட் இஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன். பட் எனக்கு இதை பற்றி தெரில. இன்றைக்கி ஓகே ஃபைன் ஒரு ட்ரைவ் வந்ததுக்கப்புறம் ஐ சம் வாட் நியூ அபவுட் இட்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே. ஸோ அதுதான். அண்ட் 2022 எடுத்ததுனால, பட் இட்ஸ் 2021 மாடல். 2021 மாடல் தானே. 2021 தான் லான்ச் பண்ண மாடல். 2022 எடுத்திருக்கோம். ஸோ நீ எப்படி வேணால் கேஷில் எப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இட் மீன்ஸ் சேம். ஸோ அதுதான். அண்ட் இதில் வந்து இது இருக்குது, சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் வந்து டிரைவர் அண்ட் தி பேசஞ்சருக்கு மட்டும் இல்லை, பின்னாடி கோ பேசஞ்சர்ஸ்க்கும் சேர்த்து வந்து இருக்கும். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் அதுக்கான ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று வந்து ஆட்டோ இருக்குது. ஐ ஜஸ்ட் புஷ் திஸ். ஒரு இருங்க ஜஸ்ட் புஷ் பண்ணோன்னா இங்கே வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. இட் வில் கோ ஃபுல்லி நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல்லாக இல்லை இன்னொரு செகண்ட் புஷ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போயிடும். அண்ட் ஆமாம், தேர்ஸ் அ ஸ்லாட் இதுக்கு. இங்கே இது பண்ணால் மேலே வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து உங்களுக்கு எஸ் தெரியுதா, ஓப்பன் ஆகிடுச்சா. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே அதாவது எனக்கு மேலே உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும். இங்கே தான் ஆக்சுவலி சன்ரூஃப்ன்றது இருக்குது. இப்போ நான் இங்கே எழுந்துச்சு நின்னா என் தலை முட்டும், என்னால் கம்ஃபர்டபுளாக எழுந்துச்சு நிற்க முடியாது. ஸோ அடுத்த ஃப்ரேம் ஏதாவது ஒரு சின்ன கிளிப் எடுத்து போடுறேன். உங்களுக்கு மேலே இருந்து அந்த ஏரியல் வியூ மொத்தமாக காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, வேறு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்றது இப்போ உங்களுக்கு அப்படியே லைன் பை லைன் காட்டுறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ், ஒரு டிவி மாதிரி குட்டியாக இருக்குது. இது டேப்போட சைஸ்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், டேப்போட சைஸ்க்கு இருக்குது. அண்ட் கேமராவில் அதுவும் ஸ்க்ரீன்றனால இங்கே வந்து டிஸ்பிளே உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் தெரியும். பட் அது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். மெயின் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து இதாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபோனில் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம், கார்ப்ளே மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆர் த்ரூ வைஃபை டிவைஸ் வயர்லெஸ்ஸாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கேபிள் இப்போதைக்கு கேபிள் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோனில் சார்ஜும் ஏறும்னு சொல்லிட்டு மேப்ஸும் அப்படியே உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் தான்.
உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு டிவைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இட் ஆட்ஸ் அப் ஸோ மச் வெயிட் ஃபார் த கார். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வெயிட் கம்மி பண்ணிட்டு எல்லாத்தையுமே மொபைல் மூலிமா கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மிரரிங், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான், நம்ம ஃபோன் தான் வந்து உங்களுக்கு மிரர் பண்ணுற ஒரு டிவைஸோ ஆக்ட் ஆகுது. அது நல்ல விஷயந்தான். அண்ட் இந்த காரில் வந்து நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நார்மல் கார்ஸில் இல்லாத சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 30, எனக்கு கிளியராக தெரியல, அப்ராக்சிமேட்லி வந்து 30 ஹிடன் ஃபீச்சர்ஸ் கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்னல் தெரியுதா, இது வந்து எதுக்குன்னா ஸ்லைட் பண்ணுறதுக்கு. ஐ மீன் ஸ்லைடிங் ரோட்ஸ் வந்து இது வந்து இந்த வெட்டி கண்டிஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு க்ரிப்பு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தரும். இது வந்து இப்போதைக்கு ஆஃபில் தான் இருக்குது. ஆன் பண்ணிட்டா நம்ம வந்து உங்களுக்கு இந்த வெட்டி ரோட்ஸில் வந்து வண்டி வந்து வாபிள் ஆகாமல் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல கிரிப்பி ஃபீல் தரும். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த காரில் வந்து 4 வீல் டிரைவ் இல்லை, 2 வீல் டிரைவ் மட்டும்தான். ஸோ 4 வீல் டிரைவ்னால் இந்த இடத்துல தெரியுதா, இது ஸ்லாட்ஸ் தான். இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த 4 வீலுக்கான ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் பட்டன்ஸ் அண்ட் 4 வீல்ஸ்லேயுமே வந்து என்ஜினோட பவர் வந்து ரன் ஆகிறதுனால அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு 2 வீல் டிரைவ் தான், 4 வீல் டிரைவுக்கான யூஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து 2 வீல் டிரைவ் மட்டும் வாங்கிட்டோம். பார்த்துருப்பீங்க அந்த ஏரியல் ஷாட் மேலேருந்து நான் அந்த சன்ரூஃப்லேருந்து வெளியே காட்டியிருப்பேன். அது பார்த்து டேஷ் கேம் மாதிரியே இருந்திருக்கும். எனக்கும் அப்படி தான் ஃபீல் இருந்துச்சு எனக்கு இந்த ஷாட் எடுக்கும் போதும். இப்போ டைம் ஆல்ரெடி 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கிட்ட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட ரீச் ஆக போகிறோம். இன்னொரு 30-35 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் நீங்களும் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை, ஜஸ்ட் பிளெயின் ஹைவேஸ். ஸோ அந்த மொட்டை ஹைவே, இந்த மொட்டை வெயிலில் வந்து இதெல்லாம் காட்டணுமா அப்படின்றது. ஸோ எதாவது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னா காட்டியிருப்பேன். ஓப்பன் ஹைவே, அங்கே எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ காட்டுறதுக்கு ஒரு யூஸ் இல்லை. ஸோ இது மாதிரி நானும் பேச விரும்பல. லெட் மீ ஜஸ்ட் என்ஜாய். அண்ட் நான் இன்னொரு ப்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப். அது உங்கள் நண்பன் பென் ஸ்போர்ட்ஸ் சைனிங் ஆஃப். பை. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போதைக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன்.